அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல வண்டர்ஃபுல் வேர்ல்டுங்கிற கொரியன் டிராமா தான் பார்க்க போறோம். இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம். ஆனா அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியல. இப்போ அதுக்கப்புறம் நடக்கிற எபிசோட்ஸ் தான் அப்லோட் பண்றோம். உங்களுக்கு கதை குழம்ப கூடாதுன்னு இந்த வீடியோலயே ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் அப்லோட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நீங்க முதல் எபிசோட் பார்த்திருந்தா டைரக்டா செகண்ட் எபிசோடுக்கு போயிடலாம். அதுக்கான டைம் டிஸ்கிரிப்ஷன்ல இல்லனா கமெண்ட்ல கொடுக்குறேன். இது எப்படிப்பட்ட ஒரு கதையா இருக்கும்னா, ஒரு தாயோட அன்பு தான் இந்த கதை. ஒரு மகனை இழந்த தாயோட வேதனை தான் இந்த கதை. அந்த தாயோட கண்ணிற்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு சொன்னதுதான் இந்த கதை. இப்ப கதைக்குள்ள போவோம். ஒரு அழகான குடும்பம், அப்பா அம்மா, அவங்களுக்கு ஒரு பையன், சந்தோஷமா நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அம்மா பேரு யோன், ஒரு ப்ரொஃபஸராகவும் புக்ஸ் எல்லாம் எழுதுற ரைட்டராகவும் இருக்காங்க. நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதிருக்காங்க, அதுக்காக அவார்ட்ஸ் கூட வாங்கியிருக்காங்க. அடுத்த அப்பா, இவர் பேரு சுகா, சேனல்ல தான் நியூஸ் ரீடரா வேலை பார்க்கறாரு. அங்க அவருக்கு மேல இருக்க மேனேஜருக்கு இவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை. ஏன்னா ஒரு அரசியல்வாதி பண்ற தப்பெல்லாம் தெரிஞ்ச சுகா அதை மக்களுக்கு முன்னாடி கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. ஆனா மேனேஜர், நீ சொல்ற அரசியல்வாதி சாதாரண ஆள் இல்ல, அவனுக்கு எதிராக மட்டும் நம்ம டிவி சேனல் நியூஸ் போட்டா அது மூலமா நமக்கு தான் பிரச்சனை, இந்த சேனலுக்கு தான் ஆபத்துன்னு அந்த நியூஸை போட விடாம தடுக்கிறாரு. அதுல அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் ஆகவும் வேலையை வேணான்னு சோகா வெளியிட்டு வந்திருப்பாரு. சோகாவுக்கு யூனுக்கு ஒரு பையன் இருக்கான். இந்த பையன் பேர் தான் காங். சோகா 5 தடவை பிரெக்னென்ட் ஆகி அந்த 5 தடவையும் கரு கலைஞ்சு 6ஆவதா பிறந்ததா இந்த பையன். அதனால இவன் மேல கொஞ்சம் அக்கறையாவும் அன்பாவும் இருப்பாங்க. பையனுக்கு ஏதாவது ஒன்னா 2 பேராலையும் தாங்கிக்க முடியாது. அந்த பையன் தான் இவங்க 2 பேரோட உலகமும். இப்படி இவங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வாழ்க்கை சந்தோஷமா தான் போயிட்டு இருக்கு. அப்பதான் ஒரு நாள் யூன் ஒரு ஈவெண்ட்டுக்காக ஃபாரின் போக வேண்டியது இருக்கு. அவங்க தங்கச்சியோட ஏர்போர்ட் தான் போயிட்டு இருக்கவும் இந்த தங்கச்சி பேரு யூரி. 2 பேருமே ஏர்போர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அக்கா தங்கச்சிட்ட நீ கூட ஃபாரின் வர வேணாங்கிறாங்க. உடனே தங்கச்சும், அக்கா நானும் உங்க கூட உதவிக்கு வரேன்னு சொல்ல, அதுக்கு அக்கா, நீ எனக்கு மேனேஜர் மாதிரி எப்பவுமே என் கூட சுத்தணும்ல, போய் உன் வாழ்க்கைய வாழு, நான் உனக்கு பணம் அனுப்பியிருக்கேன், அதை வச்சு ஜாலியா இரு, உனக்கு தேவையானதை வாங்க, பிடிச்ச இடத்துக்கு போ, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு அக்கா அங்க இருந்து கிளம்பவும் இப்ப என்னோட வீட்டை தான் கட்டுறாங்க. அப்பாவும் பையனும் அங்கதான் இருக்க. அப்ப சுகாவும் அவளோட மனைவி அவார்டு வாங்கின வீடியோவை காட்டிட்டு இருக்க. பையன் அதை பார்த்துட்டு, அப்ப அம்மா அவார்டு வாங்கினதை காட்டினீங்களா, நீங்களும் நியூஸ் எடிட் பண்றதை காட்டுங்கன்னு சொல்லவும் அதுக்கு சுகாவும் அவளோட பழைய அப்லோட் ஆன வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டிட்டு இருக்கவும் அப்ப அப்பாவும், டேய் காங், உன் அப்பாவை உனக்கு ரொம்பவே பிடிக்குமான்னு கேட்க, ஆமாப்பா நீங்க தான் எப்பவுமே பெஸ்ட்னு சொல்ல, உடனே அப்பாவும் பையனுக்கு முத்தம் கொடுக்குறாரு. அப்படி முத்தம் கொடுக்கும் போது அவன் உடம்பு லைட்டா ஹீட்டா இருக்கு. பையனுக்கு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கவும் உடனே அவரோட மனைவி யூனுக்கு கால் பண்ணி, நீங்க பையனுக்கான மெடிசன் எங்க வச்சிருக்கேன்னு கேட்க, நீங்க எதுக்காக திடீர்னு மெடிசனை கேக்குறீங்க, நம்ம பையனுக்கு ஏதாவது ஒண்ணான்னு கேட்கவும் பெருசாலாம் எதுவும் இல்ல, உடம்பு லைட்டா சூடா இருக்கு, அதான் காய்ச்சலா இருக்குமோன்னு தோணுது, மெடிசன் தேடுறதா சொல்லவும் ஃபாரினுக்கு போக வேண்டிய யூன் நான் உடனே வீட்டுக்கு வரதா சொல்றாங்க. சுகாவும், நீ வர வேண்டியதுல நானே பாத்துக்குவேன், சின்ன காய்ச்சல் தான் சொல்ல, ஆனா யூனால அதை கேட்டு பொறுமையா இருக்க முடியல. உடனே அவங்க அம்மாவுக்கு கால் பண்றாங்க. இவனோட அம்மா ஒரு ஹோட்டல் தான் வச்சிருக்காங்க. அங்க இப்போ ஒர்க்ல பிஸியா இருக்கவும் இவனோட கால் அட்டன் பண்ணல. தங்கச்சி கால் பண்ணலான்னு பார்த்தா இவருக்கு கால் பண்ணலாம்னு நினைச்சா இவன் தான் ஏர்போர்ட்டுக்குள்ள வரும்போது இவரோட போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி, நீ என்ன பத்தி கவலைப்படாத, அடிக்கடி போன் பண்ணி தொல்லை பண்ண கூடாதுன்னு அவங்க மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருப்பாங்க. அதனால வேற வழி இல்லாம அந்த ஈவெண்ட்டுக்கு போக வேண்டியதை கேன்சல் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு தான் வரவும் அப்படியே கட் பண்ண ஒரு கிளப்பை தான் காட்டுறாங்க. அங்க சில ஆளுங்க ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கவும் அதுல இவரை நோட் பண்ணுங்க. இவரோட பேரு வாங். பார்ட்டி நடக்கிற டைம் வாங்க கால் வரவும் அதை அட்டன் பண்ணி பேசிட்டு ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு அவர் கூட இருக்க ஆளுங்களை சொல்லி கிளம்ப இப்ப இவனு தான் காட்டுறாங்க. அவங்க வீட்டுக்கு தான் ஒரு டாக்ஸில வரவும் அவங்க வீட்டுக்கு எதிர் வீட்லயே ஒரு அம்மாவும் பையனும் இருப்பாங்க. இவனு அவங்கள பார்த்துட்டு ஃபார்மாலிட்டிஸ்க்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ள வரவும் கார்டன்ல இருக்க பையனை தான் பாக்குறாங்க. வந்த உடனே பையன் கிட்ட, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு அப்பா சொன்னாரு, இப்ப எப்படி இருக்குன்னு கேட்கவும் அம்மா எந்த பிரச்சனையும் இல்ல, அப்பா எனக்கு மெடிசன் கொடுத்துட்டாரு, இப்ப நல்லா தான் இருக்கேன்னு சொல்ல ஹியூனுக்கு அப்பதான் நிம்மதியா இருக்கு. பையனை பார்த்த உடனே சோகாவை தான் பார்க்க வீட்டுக்குள்ள வராங்க. அப்ப சோகா ஏதோ ஒரு மெடிசனை போட்டுட்டு இருக்காரு. அவர் ஹியூனை பார்த்த உடனே, அதான் நான் பையனை பாத்துக்கிறேன்னு சொன்னேன், அப்ப எதுக்காக நீ இங்க வந்தன்னு கேட்கவும் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நீ காலை கட் பண்ணிட்ட, அதுக்கப்புறம் அம்மா கால் பண்ணி அட்டன் பண்ணல, உனக்கும் திரும்பி கால் பண்ண நீயும் கால் அட்டன் பண்ணலன்னு சொல்லவும் சோகாவோட மொபைல் எடுத்து பார்த்தா ஹியூன் வந்து கால் வந்திருக்கும். அவர் தான் கவனிக்காம இருந்திருப்பாரு. அதோட அவர் கையில இருக்க ஒரு மெடிசனையும் மறைச்சிட்டு இருக்க. ஹியூன் அதை பார்த்துட்டு அது என்ன மெடிசன் காட்டுங்கன்னு சொல்லி பார்க்கவும் தான் அது டிப்ரெஷனுக்காக யூஸ் பண்ற மெடிசன் தெரியுது. சோகாவோட வேலை போனதுல இருந்து அவர் கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருக்காரு. அதனால இந்த மெடிசன் எடுத்துக்கவும் அது இத்தனை நாளா யூனுக்கே தெரியாம இருக்க. அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. வேலையை நினைச்சு தான் சோகா டிப்ரெஷன்ல இருக்கிறதாவும் அது கூட நான் சரியா கவனிக்காம இருந்திருக்கேன். ஆனா இனிமேல் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல, நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு சோகாவுக்கு ஆறுதலா பேசிட்டு இருக்கேன். அப்பதான் வெளியில இருந்து நாய் குலைக்கிற சவுண்ட் கேக்குது. திடீர்னு நாய் குலைக்கிற 2 பேருமே கார்டனுக்கு வந்து பார்த்தா அங்க காங் இல்ல. இந்த காங் எங்க தான் போயிருப்பான்னு டோர் கிட்ட வந்தா டோர் ஓபன் ஆயிருக்கு. வெளியில எங்கேயும் போயிருப்பானு சொல்லி பயந்துட்டு 2 பேருமே ஒவ்வொரு டைரக்ஷன்ல அவங்க பையனை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும் போது இன்னொரு இடத்துல ஒரு ஷூவை மட்டும் பாக்குறாங்க. அதை எடுத்து செக் பண்ணும் போது அது காங்கோட ஷூன்னு தெரியுது. காங்கோட ஒரு ஷூ மட்டும் இங்க இருக்கு. அவன் எங்க தான் போயிருப்பானோ அதை பார்த்து ரொம்பவே பயந்து போகவும் அவனை கண்டினியூஸா தேடிட்டே இருக்காங்க. ராத்திரி நேரமும் வருது. அப்பதான் ஒரு இடத்துல கும்பலாவும் அங்க போலீஸ் ஆம்புலன்ஸ் எல்லாம் இருக்கிறத பார்க்க தான் பையனுக்கு தான் ஏதோ ஆயிருக்கும்னு சொல்லி லைட்டா பயந்து போறாங்க. அந்த தைக்கத்தோடி அங்க வரும்போது அவங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான். அங்க இருக்கிற ஆளுங்க ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போறது காங் தான். தான் பையனுக்கு தான் அடிபட்டிருக்குங்கிற விஷயம் தெரியவும் உடனே அவங்க கிட்ட வராங்க. அங்க காங் பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான். உடம்புல பல இடத்துல காயம் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த தாய் கண்ணீர் விட்டு அதே இடத்துல கதறாங்க. அதுக்கப்புறம் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டி இருந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கவும் ஆபரேஷன் ரூமுக்கு வெளியில தான் காங்கோட அப்பாவும் அம்மா வெயிட் பண்றாங்க. அப்ப யூன், நடந்த எல்லா பிரச்சனைக்கு காரணமே நான் தான். நான் பண்ண தப்பாலதான் என் பையனுக்கு இந்த நிலைமைய வந்திருக்கு. நான் மட்டும் வீட்டுக்குள்ள வரும்போது சரியா டோரை க்ளோஸ் பண்ணியிருந்தா என் பையன் வீட்டை விட்டு வெளியில போயிருக்க மாட்டான். அவனுக்கு இப்படி அடிபட்டு இருக்காதுன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கவும் அப்ப சோகா தான் சமாதானப்படுத்திட்டு இருக்க. அங்க காங்குக்கு அடிப்பட்ட விஷயம் தெரியும். அங்க என்னோட அம்மாவும் தங்கச்சி வராங்க. யூன் வருத்தமா இருப்பான்னு அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணா. அப்ப யூனும், அம்மா நீங்க எதுக்காக அழுகிறீங்க,
எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் பையனுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லி யூன் தைரியமா தான் பேசிட்டு இருக்க. அப்ப டாக்டர் ஆபரேஷன் ரூம்ல இருந்து வெளியில வராரு. காங்கோட கண்டிஷன் என்னன்னு கேட்கவும் அதுக்கு டாக்டர், உங்க பையனோட நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு, இதுக்கப்புறம் எங்களால எதுவும் பண்ண முடியாது, நீங்களும் எல்லாத்துக்கும் தயாராருங்கன்னு சொல்லிட்டு, அதாவது காங்க அவங்களால காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லவும் அது அவங்க அப்பாவால தாங்க முடியல. டாக்டரோட கால விழுந்து என் பையனை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் யூன் டாக்டர் சொன்னதை கேட்டு என்னதான் பண்றதுன்னு தெரியாம அந்த அதிர்ச்சியில ஒரு செலவு மாறி நின்றுட்டு இருக்கப்போ யூரியா அவங்க அம்மாவும் கூட அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இவனும் அவங்க அம்மா வந்து மீட் பண்றாங்க. உன் பையன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான், அவனை ஒரு தடவை நீ போய் பாருன்னு சொல்ல, என்னால பார்க்க முடியாதுமா, என் பையன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான், அவனை எப்படியாவது நான் காப்பாத்தி ஆகணும், இங்க இருந்து வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் எப்படியாவது அவனை காப்பாத்துவோன்னு சொல்ல, அதுக்கு அவங்க அம்மாவும் நான் சொல்றதை கேளுமா, நடக்க போற விஷயத்த நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், காங்கோட முடிவை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், உன் பையன் அடிப்பட்ட நிலைமையிலையும் நரக வேதனையில துடிச்சிட்டு இருக்கான், அதுக்கான காரணம் ஏன் தெரியுமா, ஏன்னா அவன் உனக்காக தான் காத்துட்டு இருக்கான், நீ ஒரு தடவை உன் பையனை போய் பாரு, அப்பதான் அவன் அனுபவிச்சுட்டு இருக்க அந்த நரக வேதனையில இருந்து அவனுக்கு நிம்மதி கிடைக்கும்னு சொல்ல இவனும் காங்க அட்மிட் பண்ண ரூமுக்கு வராங்க. அங்க உயிருக்கு போராட நிலைமையில காங்க இருக்க. எந்த பையனை தான் தோல் மேல போட்டு தாளாட்டி சீராட்டி வளர்த்தாங்களோ அந்த பையன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட நிலைமையில ஒரு தாயோட வேதனையை சொல்ல வார்த்தைகள் இல்ல. அவங்க பையனோட பக்கத்துல உட்காந்து காங்க உனக்கு எதுவுமே ஆகாது, நீ நல்லபடியா சரியாவ, நம்ம வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப காங்க அதே இடத்துல இறந்து போக அவனோட அப்பாவும் வராரு. அப்பா அம்மா ரெண்டு பேருமே தான் ஒரே பையனை பறி கொடுத்த வேதனையில இருக்கவும் அவனுக்கான இறுதி சடங்கு நடக்குது. அந்த இறுதி சடங்கை முடிச்சுட்டு வேதனையோட யூன் காங் காணா போயிட்டு அவனை லாஸ்டா எந்த இடத்துல பார்த்தாங்களோ அந்த இடத்துக்கு வராங்க. அடிப்பட்ட நிலைமையில காங் கிடைக்கும் போது அவனை சுத்தி போலீஸ் ஒரு மார்க் போட்டிருப்பாங்க. அந்த மார்க்கை பார்த்த யூனும் தான் பையனை நினைச்சு கதறி அதே இடத்துல அழுதுட்டு இருக்க. அந்த தாயோட வேதனையை யூனோட அம்மாவும் கணவரும் பாக்குறாங்க. தான் மகனை இழந்த ஒரு தாயோட வேதனைக்கு எப்படிதான் ஆறுதல் சொல்ல முடியும்னு தெரியாம அவங்களும் வேதனையில இருக்க. அடுத்த கொஞ்ச நாளையே காங்கோட மரணத்துக்கு யாரு காரணமோ அந்த ஆளை கண்டுபிடிக்கிறாங்க. அது வாங் தான். காங்க ஆக்சிடென்ட் பண்ணது இந்த வாங் தான். ஆனா அவனை காப்பாத்தாம எங்க தனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பக்கத்துல இருக்க ஒரு பார்க்ல தூக்கி போட்டு அங்கிருந்து ஓடி இருப்பாரு. ஆனா அங்க உள்ள சிசிடிவி மூலமா வீடியோ ஃபுட்டேஜ் கிடைக்கவும் அதை வச்சுதான் இவர் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கான கேஸும் தான் நடந்துட்டு இருக்க. அப்ப காங்குக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் அங்கதான் இருக்க. காங்குக்கு அதிகமா அடிபட்டு இருந்துச்சு உண்மைதான். ஆனா சரியான டைம்ல அவனை கூட்டிட்டு வந்திருந்தா அவனை கண்டிப்பா காப்பாத்திருக்க முடியும்னு சொல்றாங்க. அந்த டாக்டர் விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வாங் சார்பா ஒரு வக்கீல் இருப்பாரு. அந்த வக்கீல் இவனு விசாரிக்கணும்னு சொல்லி வர சொல்றாரு. இவன் கிட்ட உங்க பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆன அதே டேட்ல நீங்க ஒரு ஃபாரின் ட்ரிப்புக்கு போயிருக்க வேண்டியது, எதனால அங்க போகலன்னு கேட்கவும் என் பையனுக்கு உடம்பு சரியில்லை அதனாலதான் ட்ரிப்பை கேன்சல் பண்ணி வந்ததா சொல்லவும், அதாவது உங்க பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்போ உங்க பையன் முக்கியம் ட்ரிப்புக்கு போயிருக்கீங்களான்னு கேட்கவும் இவனும் நான் ட்ரிப்புக்கு போகும்போது என் பையன் நல்லா தான் இருந்தான், அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சுதான் நான் ட்ரிப்பையே கேன்சல் பண்ணிட்டு வந்ததா சொல்ல, சரி மேடம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க உங்க வீட்டுக்குள்ள போகும்போது உங்க வீட்டோட டோரை க்ளோஸ் பண்ணீங்களா இல்லையான்னு கேட்கவும் இவனுக்கு தான் வீட்டோட டோரை க்ளோஸ் பண்ணாம இல்லையான்னு சரியான ஞாபகம் இல்ல. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட வக்கீல் நீங்க மட்டும் உங்க வீட்டோட டோரை கரெக்டா லாக் பண்ணிருந்தா உங்க பையன் எப்படி வீட்டுல இருந்து வெளியில போயிருப்பான், உங்க பையனோட ஆக்சிடென்ட்க்கு நீங்க தான் காரணம்னு பழைய யூன் மேலேயே திருப்ப ட்ரை பண்றாரு. இப்படி கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கவும் இன்னொரு பக்கம் யூனுக்கு அவங்க மகனோட பிரிவை இன்னால அவங்க ஏத்துக்க முடியல. எப்பவும் எங்கவும் அவங்க கூட அவங்க பையன் இருக்கிற மாதிரியே தோணுது. இன்னொரு பக்கம் சோகா ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் தான் வந்திருக்காரு தான் பையனோட இறப்பை பதிவு பண்றதுக்காக. அதுக்கான ஃபார்ம்ல காங்கோட பேரை எழுதும் போது வேதனையில கண்ணீராளி இந்த ஃபார்ம் நினைக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா கோர்ட்ல மறுபடியும் கேஸ் நடக்குது. வாங்கோட தரப்புல ஆஜரான வக்கீல் காங்க இறந்து போனது ஒரு ஆக்சிடென்ட்ல தான். என்னோட கட்சிக்காரர் வாங்க ரொம்பவே பயந்து போகவும் தான் அந்த பையனை காப்பாத்தாம பக்கத்துல இருக்க பார்க்ல போட்டு போயிட்டாரு. அவர் பண்ணது தப்பாவே இருந்தாலும் காங்கோட மரணத்துக்கு முக்கியமான காரணமே அவங்க அம்மா தான். அவங்க அம்மாவோட அஜக்காரதையால அவங்க வீட்டோட டோரை க்ளோஸ் பண்ணாம உள்ள போயிருக்காங்க. அதனாலதான் காங் வெளியில வந்திருக்கான். காங்க இறந்து போனதுக்கு அவங்க அம்மா தான் காரணம்னு பழைய யூன் மேல திருப்பவும் வாங்க அந்த கேஸ்ல இருந்து சுலபமா வெளியில வந்துருவாரு. ஆனா யூனாலே அவங்க குடும்பத்தாலே அதை ஏத்துக்க முடியல. உடனே சோகாவும் என் பையன் சாவுக்கு இவன் தான் காரணம்னு சொல்லிட்டு அந்த வாங்கோட சண்டை போட வரவும் அங்க இருக்கிற ஆளுங்க சுகாவை பிடிச்சு வெளியில கூட்டிட்டு போயிருவாங்க. அந்த வாங்க சுலபமா கேஸ்ல இருந்து வெளியில வந்துட்டான். வந்தோடனே ஒரு அரசியல்வாதி தான் கால் பண்றான். இவரோட பேரு கிம்ஜுன். இந்த கிம்ஜுன் உதவியால தான் வாங்க சுலபமா அந்த கேஸ்ல இருந்து வெளியில வந்திருப்பாரு. அதை பத்தி தான் ரெண்டு பேரும் பேசிட்டு வாங்க ஒரு கேப் ஷாப்புக்கு போகவும் அங்க ஒரு கேக்க வாங்கிட்டு வரும்போது அவரோட வீட்டுக்கு தான் கால் பண்ணி நான் வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கேன் சீக்கிரமா வந்துடுவேன்னு சொல்லி பேசிட்டு வரும்போது இடையில யூன் வராங்க. கையில காங்கோட போட்டோ எடுத்துட்டு வந்து என் பையன் இறந்து போனதுக்கு நீ தான் காரணம், அவங்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்ல அந்த வாங்க என்னால உங்க வேதனையை புரிஞ்சுக்க முடியுது, நான் ஒண்ணு பண்றேன் இந்த விசிட்டிங் கார்டை வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவையான பணத்தை நான் தரதா சொல்லி அவங்க அம்மாவுடைய பையனோட மரணத்துக்கு டீல் பேசவும் எனக்கு பணமெல்லாம் தேவையில்லை, நீ பண்ணது தப்பு, என் பையனோட மரணத்துக்கு நீ தான் காரணம், அதுக்கான தண்டனை கிடைக்காம சட்டத்துல இருந்து தப்பிச்சிருக்க, அவங்கிட்ட நீ கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்ல ஆனா இந்த வாங்க மன்னிப்பு கேட்கற மாதிரியே இல்ல, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகவும் யூனை உங்களை விட மாட்டாங்க. ஒரு கட்டத்துல கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த வாங்க யூனை கீழே தள்ளிவிட்டு இறக்கமே இல்லாத மாதிரி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, உன் பையன் சாகணுங்கிற விதி அதான் செத்துட்டான், சாக வேண்டியவே எங்கேயாவது போய் சாக வேண்டியதானே, என் கார் தான் கிடைச்சிச்சா, அவனால எனக்கு எவ்வளவு பணம் லாஸ் தெரியுமா, என் நேரமும் வீணுன்னு சொல்லிட்டு குற்ற உணர்வே இல்லாம அங்கிருந்து போகவும் அவங்க கதறாங்க. ஹியூன் நினைச்சதெல்லாம் ஒரே விஷயம், அவங்க பையனோட மரணத்துக்கு நியாயம் கிடைக்கணும்னு. சட்டத்தால கொடுக்க முடியாத நியாயத்தை குறைஞ்சதான் அவன் மன்னிப்பு கேட்டாத அந்த நியாயம் கிடைக்கும் நினைச்சாங்க. அதுக்கான வாய்ப்பும் கொடுத்தாங்க. ஆனா அந்த வாங் குற்ற உணர்வே இல்லாம அங்கிருந்து போகவும் அதை ஏத்துக்க முடியாத ஹியூன் அவங்க கார் எடுத்திருந்து வேகமா வந்து அந்த வாங் மேல மோதவும் அவனும் அதே இடத்துல இறந்து போயிடுவான். இப்ப வாங்க இறந்து போனதுக்கு இவன் தான் காரணம். அதுக்கான கேஸ் நடந்துட்டு இருக்கவும் இவனை எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வரணும் அவங்க மொத்த ஃபேமிலியும் ட்ரை பண்றாங்க. அப்ப கோர்ட்ல வைக்கணும், நீங்க உண்மையில அவரை கொலை பண்ணணுங்கிற எண்ணத்துல தான் கார்ல மோதினீங்களான்னு கேட்க அதுக்கு ஏனும் நான் பண்ணது சரியா தப்பான்னு தெரியல,
ஒருவேளை எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சு அந்த வாங்க கொலனுங்க நிலைமை வந்தா கண்டிப்பா அவனை கொலை பண்ணுவேன்னு சொல்லப்போ கோர்ட்ல இருக்க எல்லாருக்கும் இவங்க மோட்டிவோட தான் கொலை பண்ணாங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதனால இவங்க 7 வருஷம் சரி தண்டனை கிடைக்க வெளியில ஏகப்பட்ட ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஒரு தரப்பான மக்கள் சட்ட நிரபராதின்னு சொல்லி வாங்கின ஒரு ஆளு எப்படி இந்த யூன் கொலை பண்ணலாம், அவங்க ஒரு கொலைகாரி, அது மாதிரி ஒரு ஆளு ப்ரொஃபஸரா இருக்க தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு இவனுக்கு எதிராக ஒரு கும்பல் போராடிட்டு இருக்க. இன்னொரு தரப்பான மக்கள் இவன் பண்ணது சரிதான், ஒரு அம்மாவா இருந்தா அவங்க கடமையை தான் செஞ்சிருக்கதா இவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சில மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடியே தண்டனை கிடைச்ச இவனை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போகும்போது அங்க சூகாவும் வராரு. அவரோட மனைவி கிட்ட எதுக்காகவும் கவலைப்படாத, நான் கண்டிப்பா அவனை வெளியில கொண்டு வர என்னால முடிஞ்சதை பண்ணுவேன்னு சொல்ல இவனை அங்க இருந்து ஜெயிலுக்கு கொண்டு போறாங்க. கற்பனை இப்ப சூகா ஒரு சேனல்ல ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டிங் தான் பண்ணிட்டு இருக்க. அப்ப அவரோட மனைவி இவனோட கேஸும் வருது. இவனை பத்தின தப்பான தகவல் தான் அந்த சேனல் ஸ்ப்ரெட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா சோகா ஸ்கிரிப்டா மாத்தி ஒரு மகனை எழுந்த தாயோட வேதனையால தான் அந்த வாங் இறந்து போயிருக்காருன்னு சொல்லி படிக்க அந்த டிவி சேனல்காரங்க உடனே ப்ரோக்ராம ஸ்டாப் பண்றாங்க. அதோட சோகாவையும் வேலையை விட்டு அனுப்ப அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வராரு. பையன் இறந்துட்டான், மனைவியும் ஜெயில இருக்க. இப்ப யாருமே இல்லாத ஒரு தனியாளா இருக்குன்னு வேதனையில் இருக்கவும் இப்ப இவனை தான் காட்டுறாங்க. அவங்கள ஜெயிலுக்கு தான் கூட்டிட்டு வரவும் அப்படியே சில நாட்கள் கடந்து போக ஜெயில இருக்க யூனை மீட் பண்ண அடிக்கடி அவங்க கணவர் வந்துட்டு தான் இருக்காரு. ஆனா யூன் தான் அவரை மீட் பண்ண மறுக்கிறாங்க. சோகாவும் மனைவியை பார்க்க முடியலனா கூட அவங்க கிட்ட சொல்ல வேண்டிய எல்லாத்தையுமே ஒரு லெட்டர் எழுதி அங்க இருக்க போலீஸ் ஆபீசர் மூலமா கொடுக்க வைக்கிறாரு. அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருக்குன்னா, எனக்கு நல்லாவே தெரியும் நீ எப்படிப்பட்ட மனநிலைமையில இருக்க, உன் மனசு எந்த அளவு கஷ்டப்படுதுன்னு. பழசையும் நினைச்சு கவலைப்பட்டு இருக்காம தைரியமாயிரு, நான் என்னால முடிஞ்சதெல்லாம் ட்ரை பண்ணி உன்னை சீக்கிரமா வெளியில கொண்டு வர முயற்சி பண்ணுவேன்னு சொல்றாரு. அதுக்கான வேலையை தான் சோகாவும் பார்த்துட்டு இருக்காரு. காங் மரணத்துக்கு யாரு காரணமோ அந்த வாங்க தான் யூன் கொண்டு இருப்பாங்க. இதோட கதை முடிஞ்சிடுச்சுன்னு தோணலாம். ஆனா வாங் யூனை கொலை பண்ண என்ன காரணம், காங்கோட மரணத்துக்கு யாரு காரணமோ அவனுக்கு சட்டப்படி தண்டனை வாங்க ட்ரை பண்ணி இருப்பாங்க. ஆனா சட்டப்படி அவனுக்கு தண்டனை கிடைக்கல. சுலபமா அந்த கேஸ்ல இருந்து வெளியில வந்திருப்பான். அது அந்த தாயால ஏத்துக்க முடியாம தான் வாங்க கொலை பண்ணி இருப்பாங்க. ஒருவேளை வாங் மட்டும் அந்த கேஸ்ல பவரையும் பணத்தையும் யூஸ் பண்ணி ஏமாத்தி அந்த கேஸ்ல இருந்து வெளியில வந்தாங்கிற உண்மையை வெளியில கொண்டு வந்தா சட்டானோட கடமையை சரியா செய்யலாம் தான் யூன் வாங்க கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஒன்னு அவங்களை வெளியில கொண்டு வர முடியும். இல்லனா இப்ப கிடைச்ச தண்டனையோட குறைஞ்சபட்ச தண்டனை கிடைச்சு சீக்கிரமா வெளியில வருவாங்க. அதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கவும் அப்பதான் வாங் காங்க ஆக்சிடென்ட் பண்றதுக்கு முன்னாடி வாங்க ஒரு பார்ல இருந்திருக்காருன்னு தெரிய வருது. அதனால அதோட சிசிடிவி ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணி செக் பண்ணும்போது வாங் கூட பார்ல கிம்ஜுன்ங்கிற ஒரு அரசியல்வாதி இருந்திருக்காருங்கிற விஷயம் தெரிய வருது. இந்த கிம்ஜுன் ஒரு பெரிய ஊழல்வாதி. அவன் பண்ற தப்புகள் எல்லாம் சோகா பல தடவை வெளியில கொண்டு வர ட்ரை பண்ணிருப்பாரு. அவரால் முடிஞ்சிருக்காது. அந்த பிரச்சனையில தான் முன்னாடி வேலை பார்த்த சேனல்ல இருந்து வேலையை விட்டுருப்பாரு. இப்ப அதே கிம்ஜுன் வாங்கோட இருக்கிறத பார்த்துட்டு இவங்க 2 பேருக்குள்ள எதுவும் சம்பந்தம் இருக்குமான்னு சொல்லி கண்டுபிடிக்க ட்ரை பண்ண இவங்களுக்குள்ள பல வருஷம் நட்பு இருக்கணும். கிம்ஜுன் கலந்துக்கிற பல ஈவெண்ட்ல வாங்கும் கலந்துருக்காருன்னு தெரிய அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா விசாரிக்கும் போது தான் காங்கோட கேஸ்ல இருந்து வாங் வெளியில வர முக்கிய காரணமே இந்த கிம்ஜுன் தான் தெரிய வர. அப்படியே கட் பண்ணா ஜெயில இருக்க யூனை தான் காட்டுறாங்க. காங் இறந்து போய் பல நாள் ஆனாலும் அவனோட இழப்பை அவங்களால மறக்க முடியல. அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு அர்த்தமும் இல்லாத மாதிரி ஜெயில கொடுக்குற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க. அப்படிதான் ஒரு நாள் தையல் மிஷின்ல உட்காந்து துணி தைக்கிற வேலையை கொடுக்கவும் அப்பவும் காங்கோட ஞாபகம் வருது. அவன் இறந்து போன வேதனையை தாங்க முடியல. அதுல கவனம் இல்லாம மிஷினுக்குள்ள கையை விட்டுருப்பாங்க. ஆனா அந்த தாயோட மனசுல இருக்க வேதனைக்கு முன்னாடி அந்த வலியை அவங்களுக்கு பெருசா தெரியல. கையில பல தடவை ஊசி குத்தியும் உணர்வே இல்லாம தான் இருக்க. அப்ப பக்கத்துல இருக்க ஆளுங்க தான் அதை பார்த்துட்டு உடனே யூனுக்கு உதவி பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக அங்க வாலண்டியரா வந்த ஒரு பையன் அதை பார்த்துட்டு இருக்கான். இவன் பேரு சியூன். அப்படியே கட் பண்ணா இவன் அவங்க பையன் கணவரோட சந்தோஷமா ஒரு இடத்துல விளையாடிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்ப திடீர்னு அவங்க குடும்பமே மறைஞ்சு போய் அந்த உலகமே இருண்டு போய் தனியா இருக்கிற மாதிரி தோண அப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதுல காங்குக்கு ஆக்சிடென்ட் ஆகிற டேட்ல இவன் ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது அவங்க வீட்டோட டோர் லாக் பண்ணிட்டு உள்ள போன மாதிரி ஒரு ஞாபகம் வருது. அப்படியே கண்ணு முழிச்சு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. தான் குடும்பத்தோட இருக்கிற மாதிரி கனவு தான் வந்திருக்கும். அப்பதான் அந்த ஞாபகமும் வர இவனுக்குள்ள ஒரு எண்ணம், நான் வீட்டுக்குள்ள போகும்போது கதவை சாத்திட்டு தான் போயிருக்கேன். அந்த சவுண்ட் என் காதுக்கு நல்லாவே கேட்டிருக்கு. அப்ப எப்படி காங் வெளியில போயிருப்பான்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு சந்தேகம். இப்ப யூனோ ஒரு ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் பண்ணிருக்க. அந்த விஷயம் தெரியவும் அவங்க அம்மாவும் யூனோ பாக்குறதுக்காக அங்க வராங்க. அவங்க பொண்ணோட கையில காயம் பட்டிருக்க இடத்துல கட்டு போட்டிருக்காத பார்த்து காங் இறந்து போனதை நினைச்சு அம்மாவா நீ வருத்தப்படுற சரி, என் பொண்ணு இப்படி கஷ்டப்படுறத பார்க்க என்னால முடியுமா, என் வருத்தத்தை பத்தி யோசிச்சு பாருன்னு சொல்ல. ஆனா அது எதுவுமே என்னோட காதல விழல. அவங்க சொல்றதுல அவங்க அடிப்பட்ட கையை காட்டி, அம்மா நான் வீட்டுக்குள்ள போகும்போது டோரை க்ளோஸ் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ள போனேன். அப்ப எப்படி காங் வெளியில போயிருப்பானு அவங்க காயம் பட்ட கையை பக்கத்துல இருக்க இரும்புல பலமா அடிச்சுக்காவும் அவங்க அம்மா அதை தடுக்கிறாங்க. சொல்றத புரிஞ்சுக்கமா, காங் இறந்து போயிட்டான், அதை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு பொண்ணை சமாதானப்படுத்த இப்ப கற்பனா சோகாவை தான் காட்டுறாங்க. இன்னமும் அவரோட இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணிட்டு இருக்க. அப்பதான் ஒரு முக்கியமான க்ளூ கிடைக்குது. காங்கோட கேஸ்ல ஒரு ஜட்ஜ் தீர்ப்பு கொடுத்திருப்பார்ல, அந்த ஜட்ஜுக்கும் கிம்ஜுனுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. இவங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லாவே தெரியுங்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. அந்த நேரத்தை சோகாவுக்கு ஒரு கால் வர மாதிரி காட்ட அப்படியே கற்பனா கிம்ஜுனோட ஆபீஸ் தான் காட்டுறாங்க. அங்கதான் சோகாவும் இருக்காரு. இந்த கிம்ஜுனோட ஆளுங்க தான் சோகாவுக்கு கால் பண்ணி வர சொல்லி இருப்பாங்க. சோகாவும் தான் யாருன்னு அறிமுகப்படுத்திக்க, அது கிம்ஜுன், நீங்க யாரு என்ன பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் பண்ற ஊழல்களை வெளியில கொண்டு வர ரொம்பவே கஷ்டப்படுற போல இருக்குன்னு சொல்லவும், கண்டிப்பா என் பையன் இறந்து போக காரணமா இருந்த வாங்க வெளியில வர முக்கியமான காரணமா இருந்ததே நீ தான் எனக்கு நல்லாவே தெரியும். நான் கண்டிப்பா உன சும்மா விட மாட்டேன்னு சொல்லவும், நான் வாங்கக்கு உதவி பண்ணா அதுக்கு எது உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கான்னு கிம்ஜுன் கேட்கவும், அதுக்கு சோகாவும் என் பையன் கேஸ்ல ஆஜரான ஜட்ஜா இருக்கட்டும், வக்கீலா இருக்கட்டும், ஏன் அதை விசாரிச்ச போலீஸ் ஆபீசரா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே உன்னோட ஆளுங்க. உன் மூலமா தான் வாங்க வெளியில வந்திருக்கான். என் மனைவி என்னை விட்டு பெரியவும் நீ தான் காரணம். அந்த உண்மை எல்லாத்தையுமே நான் வெளியில கொண்டு வருவேன். இறந்து போன என் பையனுக்காக, ஜெயில கஷ்டப்பட்டு இருக்க என் மனைவிக்காக இதை கண்டிப்பா பண்ணுவேன்னு சொல்லிட்டு சோகா
அங்க இருந்து கிளம்பும் போது அப்ப கிம்ஜுன் சோகாவை நிறுத்தி முதல் முறையா என் இடத்துக்கு வந்திருக்கீங்க, உங்களை வெறுங்கையோட அனுப்ப முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கான அன்பளிப்பு வருதுன்னு சொல்ல அப்பதான் அந்த கிம்ஜுனோட செக்ரட்டரி அங்க வராங்க. அவங்க கையில ஒரு பேட் இருக்கும், அதுல இருக்க ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் சோகாட்ட காட்டவும் அதவர் வீட்டோட அவுட் சைட் வீடியோ ஃபுட்டேஜ் தான். எதுக்காக இதை காட்டுறாங்கன்னு சோகா பார்த்துட்டு இருக்க. அப்ப கிம்ஜுனும் உன் பையன் என்னைக்கு இறந்து போனானோ அன்னைக்கு எடுத்த வீடியோ ஃபுட்டேஜ் தான் இதுன்னு காட்ட அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் போதே திடீர்னு சோகா பதறி போறாரு. அவரோட முகத்துல ஏதோ ஒரு பயம் தெரியுது. இந்த வீடியோ மட்டும் வெளியில வந்தா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாரு, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லி அந்த வீடியோ ஃபுட்டேஜை வச்சு சோகாவை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஜெயில இருக்க யூனை தான் காட்டுறாங்க. யூனோட கையில் அடிபட்டு இருக்கவும் அவங்களோட வேலைகளை கூட அவங்களால சரியா செஞ்சுக்க முடியல. அதே செல்ல ஜங்னு ஒரு லேடி இருப்பாங்க. அந்த லேடி தான் என்னோட நிலைமையை பார்த்துட்டு அவங்களுக்கு உதவியாவே என்னோட வேலையை அவங்களே செஞ்சு தர அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு நல்ல நட்பு உருவாக்க ஆரம்பிக்குது. யூன் எப்பப்பெல்லாம் அவங்க பையன் நினைச்சு குடும்பத்தை நினைச்சு வருத்தப்படுவாங்களோ அப்பெல்லாம் அவங்களுக்கு ஆறுதலா இருக்கிறது இந்த ஜங் மட்டும் தான். ஜெயில ஒரு நாள் கைதிகளை என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்காக ஒரு ஈவென்ட் நடத்துவாங்க. அது நிறைய அழகழகான குழந்தைங்களா பாடிட்டு இருக்க. அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது யூனுக்கு அவங்க பையன் காங்கோட ஞாபகம் மறுபடியும் வருது. அந்த குழந்தைங்களா அவங்க பையன் காங்கோ இருக்க அவங்க அம்மா அவங்க கூட இருந்து பாட்டு சொல்லி தர மாதிரி நினைச்சு பாக்குறாங்க. அதெல்லாம் நினைச்சு பிரசன்ட்ல வருத்தப்பட்டு இருக்கவோ அதங்க வாலண்டியரா வந்த சீனும் பார்க்க இப்ப கட் பண்ணா சோகாவை தான் காட்டுறாங்க. சோகா ஏதோ ஒரு விஷயத்துல இந்த கிம்ஜுன்ட்ட மாட்டிக்கிட்டாரு. அந்த கிம்ஜுனும் நான் சொல்றதை கேட்கலன்னா அதால உன் மனைவியோட உயிருக்கு தான் ஆபத்துன்னு சொல்லி மிரட்ட என்னதான் பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கவும் அவருக்கு முன்னாடி ஒரு ஃபிளைட் டிக்கெட் அதோட வெளிநாட்டுல வேலை செய்யறதுக்கான அக்ரிமெண்ட் லெட்டர் இருக்கு. இது எல்லாமே ஒரு ரெக்கமெண்டேஷன் மூலமா தான் கிடைச்சிருக்கு. சோகாவும் அந்த லெட்டர் தான் பார்த்துட்டு இருக்க. இதுவும் அந்த கிம்ஜுனோட வேலையான்னு சரியா தெரியல. இப்ப கட் பண்ணா இவன் அம்மாவோட ஹோட்டல் தான் காட்டுறாங்க. அங்கதான் சோகாவோட அம்மா வந்திருக்காங்க. என் பையனுக்கு ஃபாரின்ல ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, அதுக்காக அவன் போக போறான்னு சொல்லவும் அதை கேட்ட உடனே யூரி அது எப்படி சோகாவால ஊருக்கு போக முடியும், அக்கா ஜெயில இருக்கும் போது அவங்களை நினைச்சு பார்க்க வேணாமான்னு கேட்க அதுக்கு சோகாவோட அம்மாவும் என் பையன் எதுக்காக அந்த கொலைகாரியை பத்தி நினைச்சு பார்க்கணும், ஒரு கொலையை பண்ணிட்டு உங்க அக்கா ஜெயில போய் உட்கார்ந்துருக்கா, அவளை நினைச்சு என் பையனோட வாழ்க்கையை என்னால வீணாக்க முடியாது. ஒரு அம்மாவை நான் உங்ககிட்ட கேட்கிறேன், உங்களுக்கு ஒரு பையன் இருந்தா அவரோட மனைவி கொலைகாரியா இருந்தா அந்த பொண்ணு உங்க பையனோட வாழ சொல்லுவீங்களான்னு கேட்கவும் இவன் அம்மாவால அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியல. அப்ப கூட இருக்க யூரியும் அப்ப எங்க அக்காவோட வாழ்க்கை என்ன ஆச்சுன்னு கேட்க அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, நான் என் பையனை பத்தி தான் கவலைப்படுவேன்னு சொல்லிட்டு அவங்கள அங்கிருந்து போறாங்க. உடனே யூரி அவங்க அம்மாவோ ஜெயில இருக்க யூனை தான் பார்க்க வராங்க. யூரி அவங்க அக்கா கிட்ட மாமாவுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருக்கு, அதுக்காக இங்க இருந்து கிளம்ப போறாரு, அதை நீ நினைச்சா தடுக்க முடியுங்க, ஒருவேளை மாமா இங்க இருந்து போய் திரும்ப வரலன்னா என்ன பண்றது, அவர் ஒன்னு அடிக்கடி பார்க்க வராரு, இப்ப அவரோட மனசுல நீ தான் இருக்க, உன் கூட வாழன்னு நினைக்கிறாரு, அவர்கிட்ட நீ பேசு, உனக்காக காத்திருக்க சொல்லுன்னு தங்கச்சி சொல்லவும் யூனு அதை பத்தி நல்லா யோசிச்சு பார்த்துட்டு அவங்க கணவரை வர சொல்றாங்க. ஜெயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பல நாள் கழிச்சு உங்களோட கணவரை இப்பதான் பாக்குறாங்க. இப்ப யூன் சோகா வர சொன்னது அவரை வெளிநாடு போகவில்லான்னு சொல்லி தடுக்கிறதுக்காக இல்ல, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக. காங் இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் சோகாவுக்கு ஆறுதலா இருக்க வேண்டியது யூன் தான். ஆனா அவங்களும் ஒரு கொலையை பண்ணிட்டு இப்ப ஜெயிலுக்குள்ள வந்துட்டாங்க. பையனும் இல்ல, பொண்டாட்டியும் ஜெயில இருக்க. இப்படிப்பட்ட ஒரு வேதனையை கொடுத்ததுக்காக மன்னிப்பு கேட்கறாங்க. அதோட இதுக்கப்புறம் நீ நெக்காரத்தை கொண்டு பார்க்க வரக்கூடாது, உன் வாழ்க்கையை நிம்மதியா வாழுன்னு சொல்ல சோகாவும் கதறாரு. நீ ஏன் இப்படிலாம் பேசுற, நான் உனக்காக காத்திருக்கேன், நீ வெளியில வந்து நம்ம நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம்னு சொல்ல. ஆனா யூன் அது எதுவுமே கேட்கல. நீ உன் வாழ்க்கையை இனிமேல் நல்லபடியா வாழுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகவும் சோகாவுக்குள்ள ஒரு வேதனை, ஒருவேளை உன்னை பார்க்காம இருந்திருந்தா நீ என்ன பெரியன்னு சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைச்சு வேதனைப்படுறாரு. அதே மாதிரிதான் யூனும் சோகாட்டை இனிமே நான் பார்க்க வராத, ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பின்னு சொல்லியிருந்தாலும் அவங்க மனசுலயும் வேதனை இருக்கு. அதனாலே நைட்டெல்லாம் தூங்காம கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கப்போ ஜங் தான் அதை பார்த்துட்டு யூனை சமாதானப்படுத்துறாங்க. அதே நேரத்துல சோகாவால யூன் சொன்ன வார்த்தைகளை தாங்க முடியாம ஒரு பார்ல உட்காந்து குடிச்சிட்டு இருக்க. அடுத்த கொஞ்ச நாளையே அவர் கிடைச்ச வேலைக்காக வெளிநாடு கிளம்புறாரு. இப்ப ஜெயில இருக்க யூனை தான் காட்டுறாங்க. அப்படியே சில வருஷங்கள் கடந்து போக இப்ப கைதிங்கெல்லாம் செல்லுக்குள்ள இருக்காங்க. அப்போ ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து ஜங்ட்ட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்குன்னு வர சொல்றாங்க. எதுக்காக கூப்பிடுறாங்கன்னு சரியா தெரியல. ஆனா அதோட சீனை கட் பண்ணா இப்ப எல்லாருமே கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்கும் போது ஜங்ட்ட எப்பவுமே ஒரு நோட் இருக்கும். ஒன்னு அதுல ஏதாவது எழுதிட்டு இருப்பாங்க, இல்லன்னா ஏதாவது ஒன்னு வரைஞ்சிட்டு இருப்பாங்க. அப்படிதான் இப்பவும் வரைஞ்சிட்டு இருக்கும் போது அங்க யூன் வர நான் பார்க்கும் போதெல்லாம் எப்பவும் இந்த நோட்டும் கையோட தான் இருக்கீங்க, அந்த நோட்ல என்னதான் இருக்குன்னு கேட்க எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, நான் என்னைக்காவது ஜெயில இருந்து வெளியில போனா இந்த உலகத்துல எங்கெங்கெல்லாம் சுத்தி பார்க்கலாம்னு சொல்லி இதுல வரைஞ்சு வச்சிருக்கதா சொல்லி ஒரு இடத்த காட்டவும் இது சவுத் சைடு இருக்க ஒரு கடற்கரை. அந்த கடற்கரை கிட்ட நின்று அங்க போய் நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் அது கண்டிப்பா நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி உங்க வேண்டுதல் என்னன்னு யூன் கேட்கவும் அதுக்கு அந்த ஜங்கம் என்னால பாதிக்கப்பட்ட எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும், அதுதான் என்னோட ஆசைன்னு சொல்ல இந்த ஜெயில இருந்து நீங்க போனதுக்கு அப்புறம் அவங்கள நேரடியா மீட் பண்ணுங்க, அவங்க கூட அந்த கடற்கரைக்கு போங்கன்னு சொல்லவும் அது என்னால முடியாதனும், என்னோட கதை இந்த ஜெயிலே முடிய போறதா சொல்றாங்க. யூனி என்னன்னு கேட்டா காலையில ஒரு போலீஸ் ஆபீசர் ஜங்க தனியா வர சொல்லி இருப்பாங்களா, அதுக்கு எதுக்காகனா ஜங்கோட உடம்புல ஏதோ ஒரு டிசீஸ் இருக்கும், அதனால அவங்க இன்னும் கொஞ்ச நாளா உயிரோட இருக்க போறாங்க. அதாவது இன்னும் தெளிவா சொல்லணும் அவங்களுக்கு கிடைச்சிருக்க தண்டனை டைம்குள்ளே அவங்க இறந்து போயிடுவாங்க. அதனால அவங்க ஜெயில இருந்து வெளியில போக வாய்ப்பே இல்ல. அதை யூன் கிட்ட சொல்லி நீ எனக்காக ஒரு உதவி பண்ணணும்னு அவங்க ஜெயிலுக்கு வந்த கதையை சொல்றாங்க. இந்த ஜங் எப்படிதான் ஜெயிலுக்கு வந்திருப்பாங்கன்னா இந்த ஜங்கோட கணவருக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் அஃபேர் இருந்திருக்கும். அதை இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் அஃபேர்ல இருக்கிறத டைரக்டா பார்க்கவும் கோவத்துல அவங்க ரெண்டு பேரையும் உயிரோட விடக்கூடாதுன்னு அவங்களோட வீட்டையே கொளுத்திருப்பாங்க. அப்படி கொளுத்தும் போது அந்த நெருப்பு பக்கத்து வீடு வரையும் பரவி இருக்கும். அந்த தீ விபத்துல ஜங்கோட கணவரும் அவர் கூட அஃபேர்ல அந்த பொண்ணு மட்டும் இல்ல அந்த பக்கத்து வீட்டுல இருந்த கணவன் மனைவி இறந்து போக அவங்களோட பையனை மட்டும் காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜங் பண்ண தப்பால 4 பேர் இறந்து போகவோ அவங்களுக்கு தண்டனை கிடைச்சு தான் ஜெயிலுக்கு வந்திருப்பாங்க. இப்ப இந்த ஸ்டோரி எல்லாம் யூன் கிட்ட சொல்லி என் கணவரை எனக்கு துரோகம் பண்ணாரு, அதை என்னால ஏத்துக்க முடியல,
முடியல. அவர் பண்ண துரோகத்துக்காக நான் அவரை விட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம். ஆனா கோவம் என் கண்ணை மறைச்சிச்சு. அந்த நேரத்துல நான் பண்ண தப்பால 4 பேர் இறந்து போயிருக்காங்க. ஒரு சின்ன பையன் அவன் அப்பாவையும் அம்மாவையும் இழந்து அனாதையா இருக்கலாம். அவன் வேதனைக்கெல்லாம் காரணம் நான் தான். இதுக்கப்புறம் இந்த ஜெயில இருந்து என்னால எப்பவுமே போக முடியாது. ஆனா நீ எனக்காக பண்ண வேண்டிய உதவி என்னன்னு தெரியுமா? இந்த ஜெயில இருந்து நீ போனதுக்கு அப்புறம் இந்த டைரி அவன்கிட்ட நீ கொடுக்கணும். அவன் அனாதையா வாழவும் அவன் வாழ்க்கையில எதுவும் கஷ்டம் ஏற்பட்டிருந்தா அதுக்கெல்லாம் காரணம் நான் தானோ. நான் பண்ண தப்புக்காக வேதனையோட கடைசி வரைக்கும் அவன் மன்னிப்பு கேட்க நினைச்சதா நீ தான் அவன்கிட்ட சொல்லணும்னு சொல்லி ஒரு வேலையை கொடுக்கவும் அடுத்த கொஞ்ச நாளே ஜங்கு இறந்து போயிடுவாங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் ஜங்கோட டைரிய இவன் தான் பத்திரமா பாதுகாக்க இப்ப சியூனை தான் கட்டுறாங்க. அதான் ஜெயிலுக்கு அடிக்கடி வாலண்டியரா வந்து அங்க நிறைய வேலைகளை பார்ப்பானே அதே சியூன் தான். இவன் ஒரு மெக்கானிக் ஷாப்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்க. இது மட்டும் இவனோட வேலை இல்ல, இவனுக்கு இன்னொரு வேலையும் இருக்கு. இந்த சியூன் ஒரு ஸ்பை மாதிரி சில ஆளுங்களை ஃபாலோ பண்ணி அவங்க டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கிம்ஜுனும் கொடுக்கறதா என்னோட வேலை. இன்னும் கொஞ்ச நாள் எலெக்ஷன் வரப்போகுது. அதுல கிம்ஜுனும் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்காக நாமினேட் ஆயிருக்காரு. இப்போ இவருக்கு என்ன பிரச்சனைனா எலெக்ஷன்ல இவர் ஜெயிச்சே ஆகணும். ஆனா இவருக்கு ஆப்போனண்டா இருக்க எல்லாருமே இவரை விடவும் பாப்புலரா இருக்காங்க. அப்படி இருக்கிற ஆளுங்க டீடைல்ஸ் எல்லாம் சியூன்ட்ட கொடுக்கறாரு. இவங்க என்னதான் பாப்புலராவே இருந்தாலும் அரசியல்வாதிங்க கண்டிப்பா ஏதாவது ஊழல் பண்ணிருப்பாங்க, இல்லனா வேற ஏதாவது கூட தப்பு பண்ணிருப்பாங்க. அப்படி பண்ண தப்புக்கான தகவல் இல்ல எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றதா இந்த சியூனோட வேலை. அது எல்லாத்தையுமே கிம்ஜுனோட செக்ரட்டரி கொடுத்து அவன் பண்ண வேலைக்காக பணத்தை வாங்கிக்குவான். அப்படியே கட் பண்ண இவனை தான் காட்டுறாங்க. அவங்க ஜெயில் தண்டெல்லாம் முடிஞ்சு ஜெயில இருந்து வெளியில வரவும் ஜெயிலுக்கு வெளியில தான் சோகா காத்துட்டு இருக்க. இதோட வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.